இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களில் 24 பேர் டெபாசிட் இழந்தனர். புதுச்சேரியில் நுண்கலை, நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. வில்லியனூர் SMV புரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களில் 24 பேர் டெபாசிட் இழந்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 26 வேட்பாளர்கள் களமிறங்கினர். தேசிய கட்சியான பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மாநில கட்சிகளான அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட், ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சிகளை தவிர மற்ற 19 பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். இவர்களில் காங்கிரஸ், பாஜகவை தவிர அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவும் டெபாசிட் இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகள் பெற்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மற்றபடி சுயேட்சைகள் அனைத்தும் மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே வாக்குகள் பெற்றன. மொத்தம் 24 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் 1/6 பங்கு வாக்குகளை டெபாசிட் வாங்க களம் கண்ட வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நுண்கலை, நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் உத்தரவின்படி திறமையான விளையாட்டு வீரர்கள் பிரிவின் கீழ் இடஒதுக்கீட்டு சலுகைகளை பெறுவதற்கான தகுதியான விளையாட்டுத் துறைகளில் பட்டியலுக்கான அரசாணையை தலைமைச் செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க போதுமான நேரத்தை வழங்கவும், ஏற்கனவே பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவும், வருவாய் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாகவும் இளநிலை, நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் சட்டப்பேரவை உள்ளது. இங்கு தினந்தோறும் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை காண காலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். இது புதுவையில் ஆளும் கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று அரசு விடுமுறை எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் பகல் நேரத்தில் புதுவை சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் யாரும் வராததால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சட்டசபை வளாகம் நேற்று வெறிச்சோடி காணப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை நேற்று வெளியானதால் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள டிவி முன்பு தஞ்சமடைந்தனர். எனவே புதுவையில் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வில்லியனூர் SMV புரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் SMV புரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இடையே மும்முனை போட்டி நிலவுவதாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை பொய்யாக்கியுள்ளது.
காங்கிரஸ் பாஜக இடையேதான் போட்டியிருந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதேவேளையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அந்த கட்சிக்கு இதுவரை இல்லாத வகையில் 25,000க்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. புதுச்சேரியில் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனையடுத்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்காக பணியாற்றிய முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் கோட்டைமேடு 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற MP தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வீரமுத்து, மங்கலம் தொகுதி அமைப்பாளர் செல்வராஜ், மேல் சாத்தமங்கலம் சிவா ஆகியோர் முன்னிலையில் உருவையாறு 4 முனை சந்திப்பு மற்றும் கோட்டைமேடு 4 முனை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இதில் பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி, ராஜசேகர், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த், பிரதீப், மேற்கு மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மங்களம் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண்குமார், துணைத் தலைவர் கிருபா, ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் இளைய பெருமாள், ராமராஜ், சபரி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற MP தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சிவா MLA தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா MLA தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தில் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து சிறப்பாக செய்திருந்தனர். உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிருத்திவிராஜ் அவர்கள் தெருவோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு மற்றும் துப்புரவு பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவை வழங்கினார். சமூக சேவகர் பிருத்திவிராஜ் தொடர்ந்து சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தனது வருமானத்தில் ஒரு பங்கை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்.
கடந்த 4 வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வீல்சேர் மட்டும் கொடுங்கள் என அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம்பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் தேனி ஜெயக்குமார். இவர் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் உள்ளார். இவரது தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் அம்பிகை. தந்தையை இழந்த இவர் அம்மா ஆனந்தியுடன் வசித்து வருகிறார். அம்மாவின் உதவியுடன் தனியார் கல்லூரியில் பிகாம் படித்துள்ள அம்பிகை கடந்த 4 வருடமாக வேலைவாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி அம்பிகை உதவி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் கடந்த 4 வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதாகவும் ஜன்னல் வழியாக மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து வருகிறேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் கை கால்கள் செயலிழந்து விட்டதால் சமூக நலத்துறையில் வீல்சேர் கேட்டு விண்ணப்பித்ததாகவும் அதனை தராமல் அதிகாரிகள் அழைக்கழிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுவை அரசு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் வீல்சேர் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, தமிழகம் உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று காலை 8 மணிக்கு துவங்கியது. வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் தொடர்ந்து தமிழகம், புதுச்சேரி ஆகிய 4 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்ததோடு 40க்கு 40 என முழுவதுமாக வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். இதனை மாநிலம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே திமுக நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதில் மாநில மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்கிற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்கிற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றமடைந்துள்ளது. இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகியுள்ளது. இந்த வருட வெப்பம் வெறும் ஆரம்பம்தான். அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும். வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும். எனவே இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தின் பின்னால் மட்டுமே ஒட்டாமல் அதனை கடைபிடித்து வாழ வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் மரம் வளர்ப்பு அவசியத்தை விளக்கும் வகையில் நீதிமன்ற வளாகம் அருகே மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ், கரிகால சிலம்பம் குழு, மனிதனை மனிதனாக நேசிப்போம், சமூகம் அறக்கட்டளை, சகோதரன் அமைப்பு, பூக்கள் திருநங்கைகள் அமைப்பு, ஸ்கேட்டிங் பள்ளி, அண்ணா பிரதேசங்கள் அறக்கட்டளை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள், தனசுந்தரம் பால் அறக்கட்டளை, அலைகள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, பீட்ஸ் அண்ட் பைட்ஸ் குழு, அரசு ஒளி அறக்கட்டளை உட்பட ஏராளமான சமூக அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக்ராஜ் செய்திருந்தார். வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் இயற்கை ஆர்வலர்கள், பொதுமக்கள், பல அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்று விழிப்புணர்வு மனித சங்கிலியை புதுச்சேரி வனத்துறை அலுவலகம் சுற்றி நடத்தினோம். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களில் 24 பேர் டெபாசிட் இழந்தனர். புதுச்சேரியில் நுண்கலை, நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கள் விண்ணப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு முதல்வர், அமைச்சர்கள், MLAக்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. வில்லியனூர் SMV புரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.